தற்போது கிடைக்கப்பெற்ற அண்மை செய்தி. சென்னை பாலவாக்கம் கடற்கரையில் கடல் சீற்றம் அதிகரித்து வரும் செய்தியை தற்போது அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். வங்கக்கடலில் புயல் சின்னம் உருவாகியுள்ள சூழ்நிலையில் சென்னை பாலவாக்கம் கடற்கரையில் கடல் சீற்றம் அதிகரித்து காணப்படுகிறது. வழக்கத்திற்கு மாறாக கடல் அலையின் சீற்றம் அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அண்மை செய்தியாக. அது குறித்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். கடல் சீற்றத்தால் கடலுக்கு செல்லாமல் வீடுகளில் மீனவர்கள் தஞ்சமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை பாலவாக்கம் கடற்கரையில் கடல் அலைகள் சீறி பாயும் காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். பாலவாக்கத்தில் தரைக்காற்று மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசி வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தொடர் மழையால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை பாலவாக்கம் கடற்கரையில் கடல் அலைகள் சீறி பாயும் காட்சியை தற்போது அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். சென்னை பாலவாக்கம் கடற்கரையில் புயல் சின்னத்தை தொடர்ந்து கடல் சீற்றம் அதிகரித்து காணப்படும் காட்சியை தற்போது அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். சென்னை பாலவாக்கம் கடற்கரையில் கடல் சீற்றம் அதிகரித்து காணப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெயலானி நேரலையில் வழங்க கேட்கலாம். ஜெயலானி, தற்போது பாலவாக்கம் கடற்கரையில் தற்போதைய நிலவரம் என்ன? பூர்ணிமா, சென்னை பாலவாக்கம் கடற்கரையில் தற்போது கடல் சீற்றம் என்பது அதிகரித்து காணப்படுகிறது. வங்கக்கடல் பகுதியில் நிலவிருக்கக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது தற்போது புயலாக அடுத்த 12 மணி நேரத்திற்குள்ளாக மாற வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய கடற்கரைகளில் அலைகளின் சீற்றம் என்பது அதிகரித்து காணப்படுகிறது. காற்றின் வேகம் என்பதும் வழக்கத்தை விட அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக மணிக்கு தரைக்காற்றின் வேகம் என்பது தற்போது 40 to 60 கிலோமீட்டர் அளவிற்காக வீசி வருவதாக மீனவர்கள் தகவல் தெரிவிக்கிறார்கள். தற்போது நமது ஒளிப்பதிவாளர் லோகேஷ் நேரடியாக காட்சிப்படுத்துவார். தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி சென்னை பாலவாக்கம் கடற்கரையில் இருக்கிறோம். இந்த கடற்கரையில் இருக்கக்கூடிய அலைகளின் சீற்றம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. இந்த அலை சீற்றத்தின் காரணமாக நேற்றிலிருந்தே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை. ஏனென்றால் வானிலை ஆய்வு மையம் வருகிற சனிக்கிழமை வரையிலாக மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்லக்கூடாது என்பதாக அறிவுறுத்தியிருக்கிறார்கள். இதன் காரணமாக அவர்கள் யாரும் தற்போது கடலுக்குள் செல்லவில்லை. இதன் காரணமாக அவர்களது வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. தற்போது அந்த வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்திருக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது அடுத்த 12 மணி நேரத்திற்குள்ளாக தீவிர அதாவது புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது நாகைக்கும் சென்னைக்கும் நடுவே கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே சென்னைக்கும் கிழக்கே இது கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுவதன் காரணமாக தற்போது இங்கு இருக்கக்கூடிய மீனவர்கள் தற்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தங்களது படகுகளையும் அந்த மீன்பிடி வலைகளையும் பாதுகாப்பு ஏற்பாடாக முன்னெச்சரிக்கையாக அதனை எடுத்து வைத்திருக்கக்கூடிய காட்சிகள் என்பது நம்மால் பார்க்க முடிகிறது. கடலில் இருந்து சுமார் 2 அடிக்கு அப்புறமாக தற்போது படகுகளை கரையின் ஓரமாக ஒதுக்கி நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த வலைகள் அனைத்தையும் தற்போது கட்டி பாதுகாப்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. சுமார் இந்த பாலவாக்கம் கடற்கரையில் பாலவாக்கத்தில் மீன்பிடிக்கக்கூடிய பாரம்பரிய மீனவர்கள் தன்று கடலுக்கு செல்லாத நிலையை காணப்பட்டுள்ளது. இது குறித்து மீனவர் ஒருவர் இருக்கிறார், அவரிடத்தில் கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்க. கொட்டிவாக்கம் பாலவாக்கம் இந்த பகுதிகளில் வந்து கடல் சீற்றம் அப்படின்றது அதிகரிச்சிருக்கு. வழக்கத்தை விட காற்றின் வேகம் எந்த அளவுக்கு இருக்கு? இப்போ மீன் பிடிக்க போனீங்களா இல்லையா? உங்க பகுதியிலேருந்து யாரும் கடலுக்கு போயிருக்காங்களா? யாருமே கடலுக்கு போகல சார். கடல் அலையும் அதிகமாக இருக்குது. காற்றும் வந்து பல மடங்கு அதிகமாக இருக்குது. அதனால் வந்து கவர்மெண்ட்டு எங்களுக்கு அறிவு கொடுத்துக்கிறாங்க போகக்கூடாதுன்னு. அதனால் நாங்கள் வந்து இப்போ போகாமல் தான் இருக்கோம். போட்டுங்கள்லாம் நல்லா பாதுகாப்பான இடத்துக்கு எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ எத்தனை நாள் பிறகு எங்களை கடலுக்கு போகணும்னு அனுமதிப்பாங்களே தெரியல கவர்மெண்ட்டில். அவங்க சொல்கிறப்ப தான் நாங்கள் கடலுக்கே போக முடியும். இப்போ எந்த அளவுக்குன்னு இருக்குது இந்த காற்றோட வேகம்? இப்போ வழக்கமாக நீங்கள் பல வருடங்களாக மீன்பிடி தொழிலில் பார்த்துட்டு வரீங்க.
இன்னும் வந்து புயல் வந்து நெருங்கியே வரல, இலங்கைக்கு அருகாமையில தான் இருக்கு. இப்படியான சூழ்நிலை காற்றுடைய வேகம் இப்ப கொஞ்சம் பலமா இருக்கு. அப்ப நெருங்கி வரும்போது இந்த காற்றுடைய வேகம் எந்த அளவுக்கு இருக்கு நீங்க மீனவர்களா உங்களுடைய அனுமானத்துல எதிர்பார்க்கறீங்க? எந்த மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நீங்க மேற்கொள்றீங்க? இப்போதைக்கு நாங்கள் இப்போ எப்போதும் இருக்கிற மாதிரி காற்று வந்து நார்மலாக அதை விட 3 மடங்கு அதிகமாக இருக்குது. இப்போது 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்குது. இன்னும் புயல் வந்து எங்கள் பக்கத்தில் வர சொல்ல இன்னும் அதிகரிக்கும். அப்போ நாங்கள் இன்னமும் போட்டு நாங்கள் வந்து இன்னும் பாதுகாப்பாக பண்ணணும். இப்போதைக்கு தற்சமயம் எடுத்து வச்சுக்கிறோம். இன்னும் நாங்கள் புயல் கிட்ட வர சொல்ல இன்னும் அதிகமாக ரோட்டுக்கு போயிடும். போட்டலாம் வலை வரலாம் வீட்டுங்களால தான் எடுத்து வைக்கணும். அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு எங்களால் பாதுகாப்பு பண்ண முடியும். அதே மீறி புயல் வந்துச்சுன்னா எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. எங்கள் பொருள்லாம் கடல்லையும் பாதி அடிச்சுட்டு போயிடும். இப்போ ஒவ்வொரு பெருமழையின் போதும் எவ்வளவு சிரமங்களை சந்திக்கிறீங்க? இந்த மாதிரி புயலோ இல்ல மழையோ வந்துட்டா ஒரு மீனவர்களா நீங்க எவ்வளவு சிரமங்களை சந்திக்கிறீங்க சொல்லுங்க. இந்த கொட்டிவாக்கம் பகுதி மக்களா இவ்வளோ சிரமங்களை சந்திக்கிறோம். நாங்கள் ஒரு நேரத்தில் தொழிலுக்கு போயிடுவோம். தொழிலுக்கு போயிட்டு வரும்போது இந்த மாதிரி காற்றுலாம் மாட்டிச்சுனாக்கா ஒரு போட்டு கூட கவறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது மீறியே நாங்கள் போவோம். எங்களுக்கு வேற எந்த தொழிலும் எங்களுக்கு தெரியாது. போகும்போதுனாக்கா எங்கள் தொழில் எங்கள் படிப்பறிவு அவ்வளோ கிடையாது. எங்களுக்கு நான் மீன் பிடிக்க தான் எங்களுக்கு. நாங்கள் அந்த தொழிலை விட்டால் வேறு எந்த தொழிலும் பண்ண முடியாது. இதுமாரி ஒரு 4 நாளைக்கு 5 நாளைக்கு நாங்கள் இப்போ 3 நாளாக வீட்டில் இருக்கோம். இன்னும் கூட 4-5 நாள் ஆகும்னு சொல்கிறாங்க. இந்த 4-5 நாள் 9 நாள் 8 நாளுக்குள்ள நாங்கள் எப்படி சாப்பிட்றது? இது வந்து கவர்மெண்ட் தான் ஏதாவது பண்ணணும். அவங்க இது வரைக்கும் என்ன ஏதுன்னு வந்து பார்த்து கிடையாது. இப்போ இந்த படகுகள் எல்லாம் ஒதுக்கி வைக்கிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் நீங்களா தான் மேற்கொண்டீங்களா இல்ல அரசு வந்து உங்களை எடுத்து வைக்க சொல்லி சொன்னாங்க? கடலுக்கு போகக்கூடாதுன்னு அவங்க அறிக்கை கொடுத்தாங்க. நாங்க வந்து எச்சரிக்கை ஏன்னா எங்க சொத்து 10 லட்சம் ரூபாய் சொத்துக்கு மேல 1 கல்லாரத்தில் கிடக்குது. அந்த சொத்து பாதுகாப்பு நாங்க தான் வச்சாகணும். நாங்க விற்கா நைட்ல படுத்துனோமா கடலை வந்து அடிச்சு போயிட்டாங்க. அந்த பொருளுக்கு இல்ல எல்லாம் போடுமே. கவர்மெண்ட் அதுக்கு எதுவுமே பண்ணாது. வந்து பார்ப்பாங்க. மிஞ்சி போனா ஒரு போட்டுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுப்பாங்க. அந்த 10,000 ரூபாய் எடுத்தாங்க என்னன்னு வாங்க முடியும் ஒரு பொருளை? இது வரைக்கும் 3 நாள் ஆகுது. நாங்கள் வீட்டில் யாரும் வேலைக்கு போகல. இன்னும் 30ஆம் தேதி டைம் கொடுத்துறாங்க. 30ஆம் தேதி நாங்கள் எப்படி சாப்பிடுறது? நாங்கள் இது நாங்கள் மீன் பிடிச்சாதான் எங்களுக்கு சாப்பாடு. வேற எங்களுக்கு இது விட்டா வேற எந்த தொழிலுமே கிடையாது. நேரடியாகவே கேட்டோம். கொட்டிவாக்கம், பாலவாக்கம் உள்ளிட்ட இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 500க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் கடலை மட்டுமே சார்ந்து தொழில் செய்யக்கூடிய மீனவர்கள் இருக்கிறார்கள். இப்படி 1000த்திற்கும் மேற்பட்டு இருக்கக்கூடிய இந்த மீனவர்கள் கடந்த 3 நாட்களாக கடலுக்குள் செல்லாத நிலையே காணப்பட்டு வருகிறது. இன்றைய தினத்திலிருந்து கடல்களின் அலைகளின் சீற்றம் என்பது அதிகமாக இருக்கும் என்பதாக ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருந்தது. தற்போது அதன்படி கடல் அலைகளின் சீற்றம் என்பது 3 அடிக்கு அதிகமாக தற்போது வந்து கொண்டிருக்கிறது. தரைக்காற்றின் வேகமும் 50லிருந்து 60 கிலோமீட்டர் வேகத்திற்காக வீசி வருகிறது. இதன் காரணமாக இங்க பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் யாரும் கடலுக்குள் செல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் மீனவர்களுக்கான வாழ்வாதாரம் என்பது கடலுக்குள் சென்று மீன் பிடிப்பது மட்டுமே. ஆனால் வருகிற 30ஆம் தேதி வரைக்கிலாக கடலுக்குள் செல்லக்கூடாது என்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்திருக்கிறது. இந்த ஒரு வாரம் தாங்கள் மீன் பிடிக்கவில்லை என்றால், கடலுக்குள் செல்லவில்லை என்றால் தங்களது வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் என்பதாகவும், ஒவ்வொரு படகுகளையும் பலர் கடன் வாங்கி தொழில்களை நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் ஒரு வாரம் கடலுக்குள் செல்லாமல் இருப்பதே தங்களது வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் என்பதாகும். எனவே இதற்கான உரிய நடவடிக்கையும் உரிய ஏற்பாடுகளையும் அரசு செய்து தர வேண்டும். இங்கு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேம்படுத்துவதற்காக அரசு உதவி செய்ய வேண்டும். அதே போன்று இவர்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கையும் அரசு மேம்படுத்த வேண்டும் என்பதே இப்பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. பூர்ணிமா, நேரலை தகவல்களை வழங்கியமைக்க நன்றி ஜெயலானி.